ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பொற்செல்வியின் தமிழ் சமையல். இப்போது மூந்தால் ஸ்ப்ரவுட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதாவது முளைவிட்ட பச்சைப்பயிறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம வீட்டிலே தயாரிக்கிறப்போ நல்லா சுத்தமாக ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும். இதுக்கு 2 மஷ்ரூம் வர்ற அந்த பாக்ஸ் எல்லாம் ஃப்ரூட் வர்ற பாக்ஸ் எடுத்துக்கிட்டால் போகிறோம். இப்போ அந்த ஃப்ரூட்டு மஷ்ரூம்லாம் வாங்குகிற பாக்ஸை தூக்கி போட வேண்டாம். ஒரு தடவை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தூக்கி போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம ஃப்ரூட் வர்ற பாக்ஸில் கீழே வந்து ஓட்டை இருக்கும். அதில் ஏற்கனவே அதில் வந்து நம்ம வந்து டிஷ்யூ பேப்பரை வந்து சுருட்டி அதுக்குள்ளார வச்சுட்டு இந்த மஷ்ரூம் பாக்ஸை எடுத்து அது மேலே வச்சுட்டு இப்போ அதில் ஒரு ஓட்டையும் இருக்குது. கீழே உள்ளது வந்து ஓட்டை இல்லாமல் இருக்கும். அதில் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது மேலே வந்து இன்னொரு டிஷ்யூ பேப்பரை வச்சிடலாம். வச்சிட்டோம்னா அந்த தண்ணி வந்து அது 24 மணி நேரமும் இருக்கிறதுக்காக நம்ம டிஷ்யூ பேப்பர் வைக்கிறோம். இப்போ ஒரு நாள் பூரா ஊற வச்சு எடுத்திருக்கேன் இந்த பச்சைப்பயிறு. இதை நம்ம எடுத்துப்போம். எடுத்துட்டு 24 மணி நேரம் ஊற வச்சுட்டு பாருங்கள் எந்த அளவு குட்டியாக ஒரு முளை வந்திருக்கு 24 ஹவர்ஸ்லேயே. இது நம்ம வீட்டிலே தயாரிக்கிறப்ப நமக்கே ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த பயிர் விளைஞ்சிருக்கிறத பார்த்தா. அதுவும் நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு ஜன்னல்லையே இருக்கிற இடத்துல வச்சுக்கிட்டு நம்ம வளர்க்குறோம். அதுக்கு மண்ணெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இப்போ இந்த ஊற வச்ச பச்சைப்பயிரை சமமாக அந்த பாக்ஸில் மேலே போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சம் தண்ணியை தெளிச்சிட்டு கீழே வந்து ஒரு 2-3 ஸ்பூன் தண்ணி விட்டால் போகிறோம். போட்டுட்டு அதை வந்து ஒரு துண்டை போட்டு நல்ல ஹெவியான மொத்தமாக உள்ள டர்க்கி டவலை எடுத்து போட்டு மூடி 24 ஹவர்ஸ் வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த அழகாக அது தானே முளைச்சி வந்துடும். இது இல்லாமல் 2 யூஸ் அண்ட் த்ரோ டம்ளர், அதாவது இந்த காஃபி டீ எல்லாம் குடிக்கிற அந்த டம்ளரில் 2 எடுத்து வச்சுக்கிட்டோம்னா கூட இதுக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கும். நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி தூக்கி போட்டுடலாம். அதில் வந்து 2 டம்ளர் எடுத்துக்கலாம். அதில் ஒரு சின்ன ஊக்கு வச்சு சின்ன சின்ன ஓட்டையாக போட்டுக்கலாம். இதை வந்து சூடு பண்ணி ஓட்ட போகிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. இதே மாதிரி 24 ஹவர்ஸ் ஊற வச்ச பச்சைப்பயிரை அதில் போட்டுக்கலாம். நான் வந்து இதில் வந்து ஒரு துணி வச்சு மூடி எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன். மேலேயும் கீழேயும் ஒரு சின்ன சின்ன டவலை வச்சு கம்ப்ளீட்டாக மூடிட்டு அதில் ஒரு ரப்பர் பேண்டை போட்டு டைட்டாக வச்சிட்டிங்கன்னா கூட 24 ஹவர்ஸில் ஒரு நல்ல ஒரு முளைச்சி வந்திருக்கிறது தெரியும். இது ஒரு மெத்தடு. நம்ம யூஸ்வலாக வந்து எல்லாத்தையும் தூக்கி எறிகிறோம். அதை ஒரு தடவை நம்ம யூஸ் பண்ணிட்டு தூக்கி எறிஞ்சால் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஈஸியாக வந்து நம்ம வீட்டு ஜன்னல்லாம் வச்சு இது மாதிரி வளர்த்து எடுத்துக்கலாம். மண் தான் வேணும்னு அவசியமே இல்லை எதுக்குமே. அடுத்தது ஒரு 3 யூஸ் அண்ட் த்ரோ கப் எடுத்து அதுலேயும் போட்டுட்டு ஒரு நாள் கழித்து பார்த்திங்கன்னா இந்த அளவு முளைச்சி வந்திருக்கு. இப்போ பாருங்கள், அதை வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அது பாருங்கள், ஒரு நாள் முளைச்சி வந்தது 24 ஹவர்ஸில் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த தண்ணியை நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுறலாம். அதுக்கு தண்ணி வேணும்ல, அதுக்காக தான் நம்ம தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுட்டு இந்த தண்ணியை கம்ப்ளீட்டாக அதில் ஓட்டை இருக்கிறதுனால வந்துடும். எடுத்துட்டு வடித்து கீழே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இப்போ இதையும் ஒரு டவல் போட்டு நம்ம மூடி வச்சிட போகிறோம். இப்போ இது வந்து செகண்ட் டேயில் இந்த மாதிரி வந்து அழகாக ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு முளை விட்டு வந்திருக்கு. இது மாதிரி ஒரு டம்ளர்லேயும் ஈஸியாக நீங்கள் என்ன வேணாலும் அதில் வச்சு முளை விட்டு எடுத்துக்கலாம். என்ன பயிர் வேணாலும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு துண்டை போட்டு மூடிடுவோம். இப்போ 2வது நாள் நம்ம இதை வந்து எடுத்து பிரித்து பார்க்குறோம். பாருங்கள் எந்த அளவு வளர்ந்துருக்கு பாருங்கள். இது கிட்டத்தட்ட ஒரு 1.5 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் அளவுக்கு வளர்ந்துட்டு முளை 2 சென்டிமீட்டர் அளவுக்கு முளை விட்டு வந்துருச்சு. இப்போ இதை வந்து நீங்கள் வந்து அப்படியே ஒரு நாள் விட்டுட்டு இதை காய வச்சு சத்து மாவு அரைக்கிறப்ப முளைவிட்ட தானியங்கள் செஞ்சு வெயிலில் காய வச்சு அரைச்சி குழந்தைகளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும். உங்களுக்கு எதை வேணால் நீங்கள் இந்த மாதிரி வந்து முளை விட்டு எடுத்துக்கலாம். எந்த பயிர், அதாவது கொண்டக்கடலை, கொள்ளு, வெந்தயம், என்ன வேணால் இந்த மெத்தடில் நீங்கள் எடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்கள் தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து அதை வடிச்சிட்டு இதே மாதிரி ஒரு துண்டை போட்டு கட்டி மறுநாளும் வச்சுருங்க. 3வது நாள்லேருந்து இவ்வளோ டைட்டாலாம் நம்ம போட்டு கட்ட வேண்டாம். ஒரு துண்டு போட்டு மூடி வச்சாலே போகிறோம். நல்லா ஒரு முளை விட்டு வர்றது ரொம்ப ஈஸியாக வந்துடும். இப்போ பாருங்கள், இது வந்து இப்போ நம்ம வந்து அதே மாதிரி ஊற போட்டிருக்கோம். இதில் எவ்வளோ பெரிய முளை வந்திருக்கு பாருங்கள்.
இது எல்லாமே நமக்கு வந்து 2வது நாள் கணக்கு. நல்லா ஒரு 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் வந்திருக்கும் முளை விட்டாது அந்த பகுதி. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு வச்சிடணும். அப்பப்போ ஒரு 2 ஸ்பூன் டெய்லி எடுத்து பார்க்குறப்ப இந்த மெத்தடாக இருந்தாக்கா ஒரு 2 ஸ்பூன் தண்ணி அடியில் விட்டால் போகிறோம். போட்டுட்டு அது ஒரு துண்டை போட்டு மூடி வச்சிடலாம். இப்படியே ஒரு 4-5 நாள் நம்ம செஞ்சிட்டோம்னா 5வது நாள் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக ஒரு குறைஞ்சது ஒரு 7-8 சென்டிமீட்டர் அளவுக்கு இந்த முளை விட்டு வந்திருக்கு. இதை பாருங்கள், இது வந்து 2வது நாள் வந்தது. பார்க்கவே ஆசையாக இருக்குது பாருங்கள், எந்த அளவு வளர்ந்துருக்கு பாருங்கள் அந்த முளை. நல்ல ஹெல்த்தியானதும் கூட. இதில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரெசிப்பியும் நான் காமிக்கிறேன். இந்த முளைவிட்ட தானியத்தில் இந்த ஸ்டேஜில் நீங்கள் செஞ்சாலும் சரி அந்த ரெசிப்பியை, இல்லை இந்த நல்ல ஒரு 4-5 சென்டிமீட்டர் வந்ததுக்கப்புறம் இந்த பீன்ஸை வச்சு 2-3 டைப் ஆஃப் ரெசிபி பண்ணலாம். இதில் இந்த மாதிரி 3வது நாள் அல்லது 5வது நாள் எப்போ வேணாலும் எடுத்து இதை செஞ்சுக்கலாம். இதை பாருங்கள், இது வந்து 3வது நாள் வந்தது. அதில் வந்து 1/2 டம்ளர் அளவுக்கு வந்துருச்சு பாருங்கள் 3வது நாள். எல்லாம் வளர்ந்து அந்த ஸ்பேஸ் எப்படி ஆக்குப்பை பண்ணியிருக்கு பாருங்கள் 3வது நாள். ஒரு நாள் நீங்கள் திறந்து பார்க்குறப்ப அவ்வளோ ஆசையாக இருக்கும். அதில் வந்து வளர்ந்துருக்கிறத பார்த்தா நீங்கள் தண்ணி மட்டும் கம்ப்ளீட்டாக அதை வடிச்சிட்டு தான் வைக்கணும். தண்ணி கொஞ்சம் இருந்தாலும் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வந்துடும். இது வந்து முக்கியமான டிப்ஸ் இது. பாருங்கள், இதே மாதிரி தான் தண்ணியை வடித்து விட்ருங்க. எல்லாத்தையும் வடிச்சிட்டு ஒரு துண்டை போட்டு மூடிடுறோம். 3வது நாள்லேருந்து துண்டு போட்டு மூடினா போகிறோம். யார் டைட்டாக கட்டணும்னு அவசியம் இல்லை. பாதி டம்ளர் அளவு வளர்ந்துருச்சு பாருங்கள். இது நல்லா பெருசாக வந்திருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 3 சென்டிமீட்டர் கிட்ட வளர்ந்துருக்கு பாருங்கள். இன்னும் சொல்லப்போனால் கணக்கு வந்து ஒரு நாளைக்கு 1 சென்டிமீட்டர் அளவு வளருது. 3வது நாள் 3 சென்டிமீட்டர் அளவு வந்துட்டு. ஆனால் 5வது நாள் பார்த்திங்கன்னா ஒரு அபரிமிதமான வளர்ச்சியாக இருக்கும். அது நீங்கள் ஒன்றுமே இல்லை, ஒரு ஆலிவ் ஆயிலில் கார்லிக்கை போட்டு அதை அப்படியே வதக்கிட்டு கொஞ்சம் சால்ட்டு பெப்பரை தூவி கூட சாப்பிட்லாம். இதில் நான் வந்து கட்டி வச்சு பார்த்தேன் இதில் எப்படி வளருதுன்ட்டு. நல்லா வளர்ந்துருக்கு, ஆனால் ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணல. இது 3 சென்டிமீட்டர் அளவு வளர்ந்துருக்கு 3வது நாள். இதையும் அதே மாதிரி தண்ணி கொஞ்சம் விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுட்டு தண்ணியை வடிச்சிட்டு வச்சுட்டேன். இப்போ 4வது நாள் எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 சென்டிமீட்டர் அளவு வளர்ந்துட்டு ஃபுல்லாக எல்லாமே வளர்ந்து வந்திருக்கு பாருங்கள். பார்க்கவே ஆசையாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும், பாக்ஸ் உயரத்துக்கு வந்துருச்சு இந்த முளை விட்டது பீன்ஸு. இப்போ இதே மாதிரி தண்ணி விட்டு மூடி வச்சிடலாம். இதில் பாருங்கள் எந்த அளவு வளர்ந்துருக்குன்ட்டு. இதெல்லாமே துண்டு போட்டு தான் நான் மூடி வச்சுட்டேன். அந்த ஏர்டைட் இது எடுக்க வைக்கல. இந்த பாருங்கள், இந்த கப்பு வளர்ந்தது வந்து கிட்டத்தட்ட ஹாஃப்க்கு மேலே வளர்ந்துருச்சு 4வது நாள். முக்கால்வாசி வந்துருச்சு இதில். இப்போ 5வது நாள் பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து ஒரு நல்லா வளர்ந்து ஹைட்டாக இருக்கும். பார்க்கவே ஆசையாக இருக்குது. கப்பில் 3/4 பங்கு அளவு வளர்ந்துருச்சு பாருங்கள். அது எல்லாமே சேர்ந்து வளர்ந்து 3/4 பங்கு அளவு வந்துருச்சு. இப்போ 5வது நாள் பாருங்கள் எப்படி அழகாக வளர்ந்து வந்துருச்சு பாருங்கள். அது டம்ளர் ஃபுல்லாக வளர்ந்து மேலெல்லாம் வந்துருச்சு. 6-7 சென்டிமீட்டர் அளவு வந்துருச்சு இது. இப்போ எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணிடலாம். 5வது நாள் எடுத்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணோம்னா கம்ப்ளீட்டாக நம்ம சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு. ஒன்று சாலட்டில் பச்சையாக போட்டு சாப்பிட்லாம், அல்லது கார்லிக் போட்டு ஆலிவ் ஆயில் போட்டு சாப்பிட்லாம், அல்லது இப்போ நான் ஒரு புது ரெசிபி சொல்கிறேன், அதை சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு. ரொம்ப நல்லாயிருக்கும்,
ஹெல்த்தியானதும் கூட. முளைவிட்ட தானியத்தில் விட்டமின் இ நிறையா இருக்குது. ரெண்டாவது நமக்கு தேவையான மினரல்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். புரோட்டீன் நிறையா இருக்கும். பாக்ஸில் உள்ளது பாருங்கள் எந்த அளவு வளர்ந்துருக்குன்னு. 5வது நாள் நல்லா வளர்ந்து வந்துடும். எப்படி வேரெல்லாம் அதில் விட்டு வந்திருக்கு பாருங்கள். இதை நம்ம அப்படியே இப்போ அழகாக கட் பண்ணி அதை நம்ம சமையலுக்கு வந்து உபயோகப்படுத்திடலாம். இன்னும் சொல்லப்போனால் நான் சொல்கிற ரெசிபி வந்து ஈவன் சப்பாத்தி, தோசை எதுக்கு வேணால் அப்படியே வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்றலாம். இது பாருங்கள் எத்தனை சென்டிமீட்டர் அளவு உயரத்துக்கு தானே வளர்ந்து வந்திருக்குன்ட்டு. பீன்ஸ் ஸ்ப்ரவுட்டில் ஏராளமான சத்து இருக்குது. இப்போ இதை அப்படியே கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டுட்டு அதில் ஒரு சால்ட்டு, கொஞ்சம் மிளகாய் பொடி போட்டுட்டேன். தேவையான அளவு மிளகாய் பொடி போட்டுக்குங்க. கொஞ்சம் எலுமிச்சம்பழம் புழிஞ்சுக்குங்க. அதாவது ஒரு பழம் கூட புழிஞ்சிக்கலாம். கொஞ்சம் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அதில் போட்டுக்கலாம். அப்புறம் தேங்காய் துருவலையும் அதில் போட்டுக்கலாம். இப்போ இந்த மெத்தட் வந்து நம்ம பச்சையாக சமைக்காமே சாப்பிட்றோம். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். சரி டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கே வந்து ஒரு சத்தான சாப்பாடு நம்ம சாப்பிட்ட ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும். அது கிளறையிலே வந்து ஒரு நல்ல ஆனந்தமாக இருக்கும் நமக்கு. நம்ம வீட்டில் தயாரித்த இந்த பீன்ஸ் ஸ்ப்ரவுட் இது வந்து சம்பல்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.